ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காய தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த தொக்கு பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கட்டி பூண்டு நல்லா தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி, அதையுமே பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு லெமன் சைஸ் அளவில் புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இன்னும் டக்குன்னு தீஞ்சு போயிடும். ஸோ அந்த கடுகுமே நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா வெடிக்கும். கடுகு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா வெடித்து வரும். வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாதிரி நல்லா வறுபட்டு வரும். ஸோ ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதாவது இந்த தொக்குக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வெங்காயத்தையும் இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். அதாவது அதில் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லா வதக்கி எடுக்கணும். ஸோ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலுமே அது சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கிடக்கணும், நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி கிடக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்குமே நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வெளியில் ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்குமே வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்ன, நம்ம தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கணும். அதாவது கரண்டி வச்சு எடுக்கிறப்போ கரண்டியில் தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும் டக்குன்னு. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி அது 4-5 நாள் வரைக்குமே வெளியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அதுலேயுமே இருக்குது. ஸோ அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடணும். அதாவது நம்ம ஊற்றின எண்ணெய் அங்கே லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வெளியில் வரணும் எண்ணெய். ஸோ அது வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இது அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுத்ததாக இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை. இப்போ ஃபுல்லாக இப்போ வெங்காயத்தை மட்டும் தான் நல்லா வதக்கி விட்டுருக்கோம், அப்புறம் மசாலா சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ அடுத்ததான் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளியுமே ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிட வேண்டாம். ஸோ கெட்டியாகவே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த புளி தண்ணி இதோடு சேர்த்து அந்த புளியோட பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி வரணும். ஸோ நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம்.
இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும், அந்த புளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். ஸோ அப்பப்போ இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா அது வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. இது வந்து டைம் எடுக்கும், பட் ஆனால் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் இதை வந்து மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா சுண்டணும். நல்லா சுண்டி வரும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா வெந்தயம், கடுகு, அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரு ஃபுல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதில் வந்து புளிப்பு, காரம், இனிப்பு, அந்த கசப்பு எல்லாமே கலந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நல்லெண்ணெயோட வாசனை, அப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தோட வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து இந்த பவுடர்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த தொக்குமே நல்லா சுண்டி வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வெளியில் வந்து 3லேருந்து ஒரு 4 நாள் வரைக்குமே வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 டேஸ் வரைக்குமே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ நீங்கள் வேணுங்கிறப்போ எடுத்து லைட்டாக சூடு பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டை சொல்லவே வேணாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்க அப்பளமோ வத்தலோ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.